கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. நாம் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து போதித்த உவமையிலே 4வது உவமையாக மத்தேயு நற்செய்தி நூலில் மட்டுமே காணப்படக்கூடிய உவமைகளில் 4வது உவமையாக சொல்லப்படுகிற மீன் உவமையை குறித்து நம்ம தியானிக்க போகின்றோம். நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல் 50ஆம் வசனம் வரை மீன் உவமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இன்னொரு தலைப்பும் நாம் கொடுக்கலாம், வலை உவமை, த பேரபிள் ஆஃப் நெட் அல்லது த பேரபிள் ஆஃப் ஃபிஷ். மீன் உவமை அல்லது வலை உவமை என்று நாம் இதற்கு தலைப்பு கொடுக்கலாம். இந்த உவமையை நாம் வாசிக்கின்ற போதே இதற்கான அர்த்தங்கள் நமக்கு தெளிவாக விளங்கக்கூடியவைகளாகவே காணப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த உவமை எந்த கேட்டகரி வகையின் அடிப்படையில் வருகிறது என்றால் ஒப்புமை உவமையின் வகைக்கு கீழாக இந்த உவமை வருகிறது. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை மீன்களுக்கு பிடிக்கிற வலைக்கு ஒப்புமைப்படுத்தி பேசுகிறதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த உவமையிலே நாம் கடைசி 2 வசனங்களை பார்க்கின்ற போது 49, 50வது வசனங்களை பார்க்கின்ற போது முந்தி கூறப்பட்டுள்ள உவமைக்கு நேரடியாக ஆண்டவர் விளக்கம் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்திலே ஒரு சில உவமைகள் தான் இப்படி காணப்படும். ஆண்டவர் சில இடங்களிலே உவமையை மட்டுமே சொல்லியிருப்பார். அதற்கான விளக்கங்களை சீசர்களுக்கு மட்டும் சொல்லுவார், அல்லது தெளிவான விளக்கங்கள் அது மறைமுகமாக காணப்படும். ஆனா இந்த உவமையில நீங்க பாத்தீங்கன்னா முதல் 2 வசனங்கள் அந்த உவமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 வசனங்கள் அந்த உவமையினுடைய தெளிவான விளக்கத்தை ஆண்டவர் தெளிவாய் போதிக்கிறார். இதை ஆங்கிலத்திலே இமிடியேட் இன்டர்பிரேஷன் என்று சொல்லுவார்கள். உடனடியாகவே அந்த உவமைக்கான விளக்கத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்துவதை இமிடியேட் இன்டர்பிரேஷன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வகையான உவமையாக ஆண்டவர் இங்கு போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே சொன்னது போல ஒப்புமை உவமை என்று நாம் இதை சொல்லுகிறோம். எதையெல்லாம் எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொல்லி நாம் முதலாவது பார்ப்போம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலை. வலை என்பதை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால் இறைவனின் ஆளுகைக்கு ஒப்பிடுகிறார். இறைவனின் ஆளுகைக்கு ஒப்பிடுகிறார், அல்லது இறைவனின் ஆளுகைக்கு கீழ் இயங்கக்கூடிய திருச்சபைக்கு ஒப்பிடுகிறார். திருச்சபை என்று நாம் வைத்துக் கொள்ளலாம், அல்லது மற்ற கிறிஸ்தவ நிறுவனங்கள் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ளலாம். அப்போ வலை என்பது இறைவனின் ஆளுகையை குறிக்கிறது, அல்லது இறைவனின் ஆளுகைக்கு கீழாக செயல்படுகிற திருச்சபையை குறிக்கிறது, அல்லது நிறுவனங்களை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அடுத்ததாக இங்கு சகல மீன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகல மீன்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால் எல்லா மக்களையும் அது குறிக்கிறது. கிறிஸ்தவர்கள் மட்டும் என்பது அல்ல, அல்லது இந்தியர்கள் மட்டும் என்பது அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட மொழி சார்ந்த மக்கள் தமிழர்கள் மட்டும் என்பது அல்ல, அல்லது பணக்காரன் ஏழை இப்படி ஏதோ சமூகத்தை சார்ந்த அந்தஸ்தை உடைய ஒரு சில மனிதர்களை மட்டுமே குறிப்பது அல்ல. சகல மீன் என்பது நல்லோர், தீயோர், ஏழை, பணக்காரன், கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் அல்லாதோர், பற்பல சமயத்தார் எல்லோரையும் குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே சகல மீன் என்பது எல்லா மக்களையும் அது குறிக்கிறது. இப்படி ஆண்டவர் இங்கு இந்த 2 காரியங்களை ஒப்புமைப்படுத்துகிறார். நாம் ஒவ்வொரு வசனங்களாக தியானிக்க போகின்றோம். முதலாவது 47வது வசனத்தை நாம் தியானிப்போம். ஒவ்வொரு வசனங்களாக தியானித்து முடித்த பிற்பாடு இந்த உவமையிலிருந்து நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக நம்ம தியானித்து நிறைவு செய்ய போகிறோம். 47வது வசனத்தை பாருங்கள். பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இதில் முக்கியமான வார்த்தைகளை நான் ஏற்கனவே சொன்னேன். வலை. வலை என்பதற்கு கிரேக்க பதம் என்னது பயன்படுத்தப்படுகிறது என்றால் சாக்னே என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. SAGENE. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வலையை குறிக்கிறது என்றால் இழுவை வலையை குறிக்கிறது, அல்லது கொண்டை வலை என்று சொல்லுவார்கள். மீனவ பகுதிகளிலே அல்லது உங்களுக்கு தெரிந்த மீனவ நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களிடத்துல நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா பலவிதமான வலைகள் உண்டு. பலவிதமான வலைகள் உண்டு. பெரிய வலை, சின்ன வலை, இன்னும் ஒவ்வொரு வலைக்கும் நிறைய பேர் வச்சிருப்பாங்க.
இந்த இடத்துல ஆண்டவர் எப்பேற்பட்ட வலையை குறித்து சொல்லுகிறார் என்றால் இழுவை வலை. இழுவை வலை அப்படின்னா என்னன்னா, இந்த இழுவை வலை என்பதிலே மீன் மட்டும் அகப்படாது. மீன் அகப்படும், சிப்பி அகப்படும், நண்டு அகப்படும், கடலில் இருக்கிற எல்லாமே அகப்படும். உயிருள்ள மீனும் அகப்படும், செத்த மீனும் அகப்படும். மீன் மட்டும் அகப்படாது. அப்ப இழுவை மீன் என்பது எல்லா விதமான காரியங்களையும், மீன்களை மட்டும் குறிப்பது கிடையாது, கடலில் காணப்படுகிற எல்லா விதமான காரியங்களையும் இழுத்து கொண்டு வருவதுதான் அதுக்கு பேரு இழுவை வலை. ஆண்டவர் இங்கு அதைத்தான் நமக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார். இழுவை வலையை பயன்படுத்துவதாக இங்கு கிரேக்க பதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே வெறுமனே வலை என்று நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல மீனை மட்டும் குறிக்கவில்லை. தமிழ் மொழிபெயர்ப்பிலே சகலவிதமான மீன்களையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மொழிபெயர்ப்புல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதை எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், எல்லாவற்றையும் இழுத்து கொள்ளும் வலை அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். நமக்கு புரிகிறதற்காக தமிழிலே சகலவிதமான மீன்கள் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சரிதானா? எல்லாவற்றையும் இழுத்து கொள்ளும் வலை அப்படிங்கிறதை நமக்கு இங்கு காட்டுகிறது. அப்போ இந்த வசனத்துல நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, இந்த பரலோக ராஜ்யத்தின் ஆளுகை அல்லது கடவுளின் ஆளுகை அல்லது திருச்சபை அல்லது கடவுளை சார்ந்திருக்கிற நிறுவனங்கள் என்பது வெறுமனே அந்த நிறுவனத்தை சார்ந்த மக்களுக்கு மட்டுமே உரியது கிடையாது. திருச்சபை என்பது திருச்சபையில் அங்கத்தினராய் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே உரியது கிடையாது. இந்த ஆலயத்திற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். இந்த திருச்சபையில யார் வேண்டுமானாலும் அங்கத்தினராக சேர்க்கப்படலாம். இந்த குறிப்பிட்ட ஜாதி, இந்த குறிப்பிட்ட இனம், இந்த குறிப்பிட்ட மதம், இந்த குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்கள் என்று சொல்லி இவர்களுக்கு மட்டும் உரியதாக நாம் திருச்சபையை நினைத்து விடக்கூடாது. அன்பானவர்களே, இந்த 47வது வசனத்துல சகலவிதமான மீன்கள் என்பது பன்மை தன்மையை காட்டுகிறது. இறைவனின் ஆளுகையிலே எந்தவித பாரபட்சமும் கிடையாது, எந்தவித வேறுபாடும் கிடையாது. எல்லோரும் ஒன்றுதான். எல்லோரும் அந்த திருச்சபைக்குள்ளாக சேர்க்கப்படுவார்கள். எல்லோரும் இறைவனின் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறார்கள். இந்த உலகத்துல நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க, தீமையான மனிதர்களும் இருக்கிறாங்க. ஆண்டவர் நல்ல மனிதர்களை மட்டும்தான் ஆளுகை செய்கிறாரா? இல்ல, அப்படித்தானே? தீமையான மனிதர்களுக்கும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அவர்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ இவன் தீமை செய்கிறான், இவனை நான் ஒதுக்கி விடுவேன், இவனுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் யாரையும் புறக்கணிப்பது கிடையாது. எல்லோருக்கும் இறைவனின் ஆளுகை என்பது சமமானது, எல்லோருக்கும் உரியது என்பதை இந்த 47வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல இன்னும் நாம இதுல ஆழமாக சிந்தித்தோம் என்றால், பரலோக ராஜ்யம் என்பது குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது கிடையாது. பரலோக ராஜ்யம் எல்லைக்கு அப்பாற்பட்டது. நீங்களும் நானும் நினைக்கிறபடி பரலோக ராஜ்யம், விண்ணுலகம் அல்லது மோட்சம் என்று சொல்லப்படுகிற அந்த பரலோகம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியது கிடையாது. ஒருவேளை நிறைய மனிதர்கள் இயேசுவை தங்கள் உள்ளத்துல சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், ஆனா கிறிஸ்தவ மதமாக மாறி இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் பரலோக ராஜ்யம் உரியது. இந்த உலகத்துல வாழ்கிற எல்லா மக்களுக்குமே பரலோக ராஜ்யம் உரியது. சுருங்க சொல்ல போனால் அதுதான் இந்த வசனத்தினுடைய தெளிவான அர்த்தம். நாம நினைக்கிறபடி நமக்கு மட்டும்தான் பரலோகம், நாம டெய்லி ஆலயத்துக்கு வாரதுனால நமக்கு மட்டும்தான் பரலோகம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை பரலோக ராஜ்யத்திற்கு வகுத்து விடக்கூடாது. அதை தான் ஆண்டவர் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 48வது வசனத்தை பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுகிறார்கள். இங்கு இந்த வசனத்தின் மூலமாக நாம முக்கியமான வார்த்தைகளை முதலாவது கற்றுக்கொள்வோம். நல்லது, ஆகாதவைகள் என்று 2 வார்த்தைகள் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 வார்த்தைகளுக்கும் கிரேக்க வார்த்தை எதுவாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால், அகாத்தோஸ் பெனாரோஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அகாத்தோஸ் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லி பொருள், பெனாரோஸ் அப்படின்னா தீயது அப்படின்னு சொல்லி பொருள். ஆனா கிரேக்க வேதாகமத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, கலா என்று சொல்லப்படுகிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நல்லது அப்படிங்கிற வார்த்தைக்கு கலா, KALA. தீயது அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு, ஆகாதவை அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு சாப்ரோஸ் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. SAPROS, சாப்ரோஸ். அப்போ கலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பயன் தரக்கூடியவை
அல்லது அழகு வாய்ந்தவை அப்படின்னு சொல்லி அதற்கு பொருள். சாப்ரோஸ் அப்படின்னா என்னன்னா பயன்படுத்த முடியாதவை அல்லது வீணானது அப்படின்னு சொல்லி பொருள். அப்ப இந்த அர்த்தத்தின்படி இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா பாருங்க, மீனவர்கள் என்ன செய்வாங்க, அந்த இழுவை மீன்ல அகப்படுகிற எல்லா மீன்களையும் எல்லா விதமான காரியங்களையும் கரைக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து விற்பதற்கு வச்சு விடுவாங்களா? எல்லாத்தையும் விற்பதற்கு வைக்க மாட்டாங்க, அப்படிதானே? அந்த மீனை தெளிச்சு பறக்குவாங்க. எதெல்லாம் நல்ல மீனா இருக்கு, எதெல்லாம் கறிக்கு உதவக்கூடிய மீனா இருக்கு, எதெல்லாம் விற்பதற்கு ஏற்றக்கூடிய மீனா இருக்கு, எந்த நண்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தெளித்து பறக்குவாங்க. அதை தெளித்து எடுத்த பிற்பாடுதான் உணவுக்கு கொண்டு போகக்கூடிய மீனை தனியா பிரிப்பாங்க. தேவையில்லாதத திரும்பவும் ஒண்ணு கடல்லே தூக்கி போடுவாங்க, அல்லனா குப்பையில போட்டுருவாங்க. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். எப்படி இந்த உலகத்திலே இறைவனின் ஆளுகை என்பது சமமா இருக்கின்றதோ, ஆனா உலகத்தின் முடிவிலே அந்த வசனம் துவங்குகிற போது இவ்வாறா துவங்குகிறது, அது நிறைந்த போது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகத்தின் முடிவை குறிக்கிறது. உலகத்தின் முடிவிலே இறைவனின் ஆளுகை சமந்தான். யார் யாரெல்லாம் பயன் தரக்கூடிய வகையிலே வாழ்ந்தார்கள், யார் யாரெல்லாம் நல்லவர்களாய் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அந்த பரலோக ராஜ்யத்திலே அனுமதி உண்டு. யார் யாரெல்லாம் தீயவர்களாய் வாழ்ந்தார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே அனுமதிக்கப்படுவது இல்லை. இன்னும் நம்ம விளங்கக்கூடிய வகையில சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கை கனி உள்ள ஒரு வாழ்க்கையா இருந்ததுன்னு சொன்னா மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய, குறிப்பாக இயேசு போதித்த பயன் தரக்கூடிய வாழ்க்கையில நீங்களும் நானும் வாழ்வோம் என்றால் ஆண்டவர் நமக்கு பரலோக ராஜ்யத்திலே அனுமதி கொடுப்பார். இல்லை, அந்த மீன் வலைக்குள்ள சிக்கிய ஆகாத மீன்களைப் போல, அந்த மீன் வலைக்குள்ள சிக்கிய கெட்ட மீன்களைப் போல நீங்களும் நானும் வாழ்வோமே என்றால் நம்முடைய வாழ்க்கை புறம் தள்ளப்படும். நாம் அழுகையும் பற்கடிப்புமான அந்த பகுதிக்குள்ளாக நாம் சென்று விடுவோம். இன்னும் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கலா அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பொருள். அழகா இருப்பதனால ஆண்டவர் சில நேரங்கள்ல பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்த்து விடுவார் அப்படின்னு சொல்லி நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. சில மீன்கள் பாத்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கும், பார்ப்பதற்கு கண்ணுக்கு நல்ல கவர்ச்சிகரமானதா இருக்கும். ஆனா அந்த மீனை என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும். நம்ம நல்ல ஆலயத்துக்கு வரலாம், நல்ல ஜபத்துல பங்கு பெறலாம், நல்ல ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியங்களையும், இந்த திருச்சபையில போதிக்கிற எல்லா காரியங்களையும் பாரம்பரியமா நம்ம பின்பற்றலாம். வாழ்க்கையில கனி இல்லைன்னா, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்படலைன்னா பரலோக ராஜ்யத்துல நமக்கு அனுமதி கிடையாது. அதுதான் இந்த 48வது வசனத்தினுடைய மெய்யான ஒரு பொருள். அப்போ இந்த தொடர்ந்து இருக்கிற அந்த 2 வசனங்கள் 49, 50 இந்த 2 வசனங்களும் அந்த 47, 48வது வசனங்களினுடைய விளக்கமாகவே அது காணப்படுகிறது. ஆகையினால நாம் அதை தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு நாம் அதை வாசித்தாலே நமக்கு அது புரியும். எப்படி மீனவர்கள் வலையை இழுப்பது போல மீனவர்களை யாருக்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால் ஆண்டவர் தேவதூதர்களுக்கு ஒப்பிடுகிறார். தேவதூதர்கள் கடைசி நாட்கள்ல எல்லாரையும் கூட்டி சேர்ப்பாங்க. கூட்டி சேர்த்து அதுல பயந்தரக்கூடிய வகையில யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்கள மட்டும் தனியாக செப்பரேட்டா பிரிப்பார்கள். எப்படி மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள செம்மறியாடு வெள்ளாடு கூட்டத்தை ஆண்டவர் தனித்தனியாக பிரிப்பாரோ அதே போலதான் இங்கும் ஆண்டவர் பிரிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிரிப்பார் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன பொருள் கொள்ளலாம் என்றால் நியாய தீர்ப்பை அது குறிக்கிறது. கடவுளுடைய நியாய தீர்ப்பை அது குறிக்கிறது. அப்ப அன்பானவர்களே, இந்த மொத்த 4 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள உவமையின் மூலமாக நாம கற்றுக்கொள்ளுகிற 3 காரியங்கள் என்னன்னா, முதலாவது காரியம், இறைவனின் ஆளுகையில் இயேசுவின் பார்வையில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. எல்லோருமே நாம இறைவனின் ஆளுகைக்குள்ளாகத்தான் இருக்கிறோம். நாம நல்லவர்களாக இருக்கலாம், கெட்டவர்களாக கூட இருக்கலாம், கடவுளுக்கு பிரியமானவர்களாய் நடக்கலாம், கடவுளுக்கு பிரியம் இல்லாதவர்களாய் நடக்கலாம். இந்த உலகத்துல வாழ்கின்ற போது நம்ம எல்லோரின் மீதும் கடவுளின் பார்வை இருக்கிறது, நம் எல்லோரின் மீதும் கடவுளின் ஆளுகை இருக்கிறது. இது முதல் காரியம். 2வது, ஆண்டவரின் நியாய தீர்ப்பை இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரின் நியாய தீர்ப்பு என்பது எல்லோருடைய பார்வையிலும் கடவுளுடைய பார்வை இருப்பதனால, எல்லோரின் மீதும் ஆண்டவரின் ஆளுகை இருப்பதனால பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம் சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை கொள்ளக்கூடாது. கடவுளின் நியாய தீர்ப்புல பயந்தரக்கூடிய வாழ்க்கையை யார் வாழ்ந்தாங்களோ அவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துல அனுமதிக்கப்படுவார்கள். நான் திருச்சபையில அங்கத்தினரா இருக்கேன், நான் ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்துல அங்கத்தினரா இருக்கேன், அப்ப நான் பரலோகத்துக்கு போயிடலாமா?
முடியாது முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ்கின்ற போதுதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அது நமக்கு இந்த உவமையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக இந்த உவமை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், கடவுளின் ஆளுகைக்குள்ளாக இருந்து கொண்டு இயேசுவின் தன்மை இல்லாதோராய் நாம் வாழக்கூடாது. திரும்பவும் சொல்லுகிறேன், கடவுளின் ஆளுகைக்குள்ளாக நாம இருந்து கொண்டு இயேசுவின் தன்மை இல்லாதவர்களாய் நீங்களும் நானும் வாழ்ந்துவிடக் கூடாது. அது இந்த உண்மையின் மூலமாக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என் மீதுதான் ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறத, என்னதான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அப்ப நான் என் மனம் போனபடி வாழலாம் அந்த உலகத்துல, ஏன்னா ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் மனம் போனபடி வாழ்ந்து விடக்கூடாது. இயேசுவின் தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதுதான் பயன் தரக்கூடிய மீன், அதுதான் பயன் தரக்கூடிய மீன். அப்படிப்பட்டவர்களாய், கனி உள்ள வாழ்க்கை உள்ளவர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 7 உவமைகளை நாம எப்படி தெளிவாய் புரிந்து கொள்ளலாம் என்றால், நம்ம இதற்கு முன்பதாக பார்த்த புதையல் உவமை, முத்து, நல்ல முத்துக்கள் உவமை, இந்த உவமைகள் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், பரலோக ராஜ்யத்துல பங்கு பெற வேண்டும் என்றால் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், புதையல் உவமை, முத்துக்கள் உவமை, பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம பங்கு பெற வேண்டும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா இந்த ஃபிஷ், மீன் உவமை அல்லனா இந்த வலை உவமை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், எப்படிப்பட்ட தகுதிகள் நமக்கு இருந்தா பரலோக ராஜ்யத்திற்கு உள்ளாக நம்ம பிரவேசிக்க முடியும், எப்படிப்பட்ட தகுதிகள் அல்லனா தகவுகள் அப்படின்னு சொல்லி நாம தமிழ்ல சொல்லலாம். நல்ல ஒரு நீதி நெறி சார்ந்த வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததே என்றால், இயேசுவை பின்பற்றி வாழ்வோமே என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு உள்ளாக நீங்களும் நானும் அனுமதிக்கப்படுவோம். இல்லை அப்படின்னு சொன்னா அந்த 50வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல அழுகையும் அங்கலாய்ப்பும் அல்லது அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம்தான் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு காணப்படும். ஆகவே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். பயன் தரக்கூடிய மீனாய் வாழ்கிறோமா, கனி உள்ள வாழ்க்கையை வாழ்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாகத்தான் இருக்கிறோம், ஆனா ஆண்டவரின் தன்மை எனக்குள்ளாக இருக்கிறதா, ஆண்டவரின் தன்மை நமக்குள்ளாக இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்த்து நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு பரலோக ராஜ்யத்தின் கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.